எனக்கு கொடுத்த வேலையை நான் கரெக்டாக பண்ணுறேன், நேர்மையாக இருக்கேன், உண்மையாக இருக்கேன், நேரத்துக்கு வர்றேன், தப்பு செஞ்சால் மன்னிப்பு கேட்குறேன். அப்புறம் இவ்வளோ விஷயத்தில் நான் வந்து நேர்மையாக இருக்கும்போது நான் ஏன் உங்ககிட்ட வந்து குழஞ்சு பணிஞ்சு தேவையற்ற அளவுக்கு அதிகமான பணிவை காட்டணும்? உங்கள் மேலே மரியாதை இருக்கா? மரியாதை இருக்குது. ஆனால் ஒரு அளவுக்கு அதிகமான குழஞ்சு பணிவு மூலமாக தான் உங்ககிட்ட என் மரியாதை காட்டணுன்ற அவசியம் இல்லைன்னு ஓனர்கிட்டே கொஞ்சம் கெத்தாக தான் பேசுவாங்க. இவங்க கஷ்டப்படுற சூழல் இருந்தால் கூட அந்த கௌரவத்தையும் அந்த தன்மானத்தையும் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டையும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து மானந்தான் வேட்டி சட்டை அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக மாறும். அப்போ சிம்மராசி ஆணுக்கு இன்னும் அதிகமான ரோஷம் தான் ஜாஸ்தியாக. எங்கேயா போய் கையெழுத்து போட்டுறது, அதுக்கு வட்டி பணத்தை இவங்க கட்டிக்கிட்டு இருப்பாங்க. எங்கே போய் தண்டனை வாங்கி ஜெயிலில் போய் உட்காந்துருக்கிறது, இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் பிரச்சனை பண்ணுறது, அந்த பிரச்சனைக்கு இவங்க சம்மந்தமே இருக்காது. யாரோ ஒருத்தருக்கு உதவி கட்டாண்டு போய் நிற்பாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இவர்கள் பெண்களுக்கு செலவு செய்து பண விரயம் ஆகிறது. இவங்க ஒரு பெண்ணை நேசித்தாங்க அப்படின்னா அதை ஆத்மார்த்தமாக நேசிச்சிருவாங்க. இவங்களால போய் எல்லா பெண்ணுக்கிட்டையும் ஒரே மாதிரி பேசுறது, சிரிக்கிறது, பழகிறது, பல பெண்களோட அப்படியே சந்தோஷமாக இருக்கிறது, அது இவங்களால முடியவே முடியாது. இவங்க ஒரு பொண்ணை வந்து நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த பொண்ணே வாழ்க்கைன்னு நேசிப்பாங்க. அந்த பொண்ணை சந்தோஷப்படுத்துறதுக்காக சகலமும் செலவு பண்ணுவாங்க. பல நேரங்களில் அந்த பொண்ணாலேயும் மனவேதனை அடைஞ்சு மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. தந்தையே அவருக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தான். ஏன்னா அம்மா வழியாக தான் அப்பாவே ரீச் பண்ணுவார். அம்மானா உயிர், அப்பானா எதிரின்னு இல்லை. அப்பா மீது அலாதி அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், ஒரு நட்பு இருக்கும். ஆனால் இவரால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அவரும் அதை உள்வாங்கிக்க மாட்டார். ரெண்டு பேருமே புரிதல் இல்லாமல் ஒருத்தர் எதிரி மாதிரி பாவிப்பாங்க. ஆனால் சோகம் என்னென்னா, ஒருத்தர் மீது ஒருத்தர் மறைமுகமாக அலாதி அன்பு வச்சுருப்பாங்க. அவள் தங்கச்சி வந்து அப்படி ராணி மாதிரி இருக்கிறத இந்த சிம்மராசி ஆண் வந்து ரசிப்பான். அவளை படிக்க வைக்கணும், அவளுக்காக வீட்டு சண்டை போடுவான். இப்போ சப்போஸ் ஒரு சிம்மராசி பையனுடைய தங்கச்சி லவ் பண்ணிடுச்சுன்னா கூட அவளுக்காக சண்டை போட்டு வீட்டில் அந்த பையனை, அவளுக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது எல்லாமே இந்த சிம்ம லக்ன ஆண் தான். அம்மாவை இழந்த ஒரு சிம்மராசி ஆணோட வாழ்க்கைங்கிறது வாழ்நாள் நரகம். வணக்கம். இன்னைக்கு நாம சிம்ம ராசி ஆண்கள், அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய ப்ளஸ் மைனஸ், அவங்க எப்படி வாழணும், அவங்க வாழ்க்கையை எப்படி அணுகணும், இது எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிம்ம ராசி அப்படிங்கிறப்பவே சிங்கம் தான், சீரும் சிங்கம். ரொம்ப உத்வேகம், ரொம்ப மானம், ரோஷம், மரியாதை, சூடு சொரணை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ்ஸு, கோபம். ஆனால் அந்த கோபத்துலேயும் ஒரு நியாயம் இருக்கும். எது ஒரு விஷயத்துலையுமே நீதி, நேர்மை, நியாயம் நிற்பாங்க. ஸ்ட்ரெயிட் ரூட் தான் அவங்களுக்கு பிடிக்கும். இந்த குறுக்கு வழி அவங்களுக்கு பிடிக்காது. இதனாலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும். ஆனால் நண்பர்கள் அப்படின்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் இருப்பாங்க. தன்னோட மனசை விட்டு பேசக்கூடிய அந்த நட்பு வட்டங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு தான் அவங்களுக்கு. ஏன்னா இவங்கள மாதிரியே ஜெனுவினான பர்சன்ஸ் கூட மட்டும்தான் இவங்களால ஒன்றி போக முடியும், ஜெல்லாக முடியும், பழக முடியும். எல்லாரோடையும் இணைஞ்சு போக இவங்களால முடியாது. இவங்கள மாதிரி இவங்க மட்டும்தான். இன்னொரு முக்கியமான விஷயம், மனசில் வந்து எதையுமே அவங்களுக்கு வந்து வச்சுக்க தெரியாது. மாற்றி பேசவோ, மறைச்சு பேசவோ, ஒழிச்சு பேசவோ, அலங்கரித்து பேசவோ, இந்த தேன் தடவிய வார்த்தைகள் பேசுறது, ஜால்ரா அடிக்கிறது, காக்கா பிடிக்கிறது, கெஞ்சுறது, வந்து பணிவாக அப்படியே தாழ்ந்து பேசுறது, இதெல்லாம் அவங்களுக்கு வராது. அவங்க எந்த நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும், எந்த பொசிஷனில் இருந்தாலும், எனக்கு கொடுத்த வேலையை நான் கரெக்டாக பண்ணுறேன், நேர்மையாக இருக்கேன், உண்மையாக இருக்கேன், நேரத்துக்கு வர்றேன், தப்பு செஞ்சால் மன்னிப்பு கேட்குறேன். அப்புறம் இவ்வளோ விஷயத்தில் நான் வந்து நேர்மையாக இருக்கும்போது நான் ஏன் உங்ககிட்ட வந்து குழஞ்சு பணிஞ்சு தேவையற்ற அளவுக்கு அதிகமான பணிவை காட்டணும்? உங்கள் மேலே மரியாதை இருக்கா? மரியாதை இருக்குது. ஆனால் ஒரு அளவுக்கு அதிகமான குழஞ்சு பணிவு மூலமாக தான் உங்ககிட்ட என் மரியாதை காட்டணுன்ற அவசியம் இல்லைன்னு ஓனர்கிட்டே கொஞ்சம் கெத்தாக தான் பேசுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சம்பளத்தை கூட, அந்த தட்சணையை கூட, அந்த வருமானத்தை கூட சகல மரியாதையோடு கொடுத்தா மட்டும்தான் ஏற்றுப்பாங்க. கொஞ்சம் அவங்களுடைய தன்மானத்துக்கு ஒரு சிறு இழுக்கு வந்தாலும் அவங்க அந்த இடத்துல இருக்க தூக்கி போட்டு வந்துடுவாங்க. உன் காசும் வேணாம், உன் பணமும் வேணாம், சம்பளமும் வேணாம், நான் ஏதோ உனக்கு பிச்சைப்பட்டதை நினச்சிக்கிறேன்டா அப்படின்னு இவங்க கஷ்டப்படுற சூழல் இருந்தால் கூட அந்த கௌரவத்தையும் அந்த தன்மானத்தையும் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டையும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து மானந்தான் வேட்டி சட்டை அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக மாறும். அப்போ சிம்மராசி ஆணுக்கு இன்னும் அதிகமான ரோஷம் தான் ஜாஸ்தி. இன்னொரு முக்கியமான விஷயம், இவர்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே தலைமை பதவி தான் கிடைக்குது. ஒன்று அரசு உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, இல்லை ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் அந்த நிறுவனத்தில் ஒரு தலைமை பதவியில் இருக்கிறாங்க, டீம் லீடரு, ஹெச்ஆர், இந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா கூட இவங்க இல்லைன்னா அந்த ஆஃபீஸ் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேர் வாங்கிடுவாங்க. அது அவங்க ஒரு வாசல் நிற்கக்கூடிய காவலாளியாக இருந்தாலும் சரி, உள்ளே இருக்கிற மேனேஜர் இருந்தாலும் சரி, சிம்மராசி ஆணாக இருந்தால் அந்த இடத்துல இவர் தான்ப்பா அந்த ஆஃபீஸே நடத்துகிறார் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிம்பத்தையும் அதே அளவுக்கான ஒரு அதிகாரத்தையும் அவங்க கிரியேட் பண்ணிடுவாங்க.
நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். ஒரு 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 ஆஃபீஸில் ஒரு டீ கொண்டு வரவராக இருக்காருன்னு வச்சுக்கங்களேன், ஒரு தேநீரை கொண்டு வந்து விற்பனை பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார். சாயந்தரம் வராரு, காலையிலையும் வராருன்னா அவரை யாரும் வந்து கேள்வி கேட்டுற முடியாது. நான் கொண்டு வர நேரத்துக்கு தான் நீ டீ சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அன்பாலையோ இல்லை ஏதோ அவருடைய அந்த தோற்றத்திலையோ அப்படி ஒரு பிம்பத்தை கொடுத்துருவார். உள்ளே இருக்கிற ஆட்கள்லாம் அவர் இத்தனை மணி தாங்க வருவார், நம்ம காத்திருந்து அவர்கிட்ட வாங்கணுங்க, இல்லை கோச்சுக்குவாருங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கிடுவார். எல்லாரும் அவர் கட்டுப்பட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம், அவங்களுக்கு இயல்பாகவே ஒரு ஓய்வு எப்போவுமே அவசியம். அவங்களுக்கு எப்போவுமே ஒரு கண்டினியூஸாக வேலை பார்க்கவே மாட்டாங்க. நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க, சிம்மராசி ஆண்கள் ஓய்வு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா சிங்கத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த சிங்கத்தை வச்சே இவங்களை சொன்னாலே கரெக்டாக பொருந்தி வரும். சிங்கம் வந்து எப்போ பார்த்தாலும் வேட்டையாடி இறை தேடி ஓடிக்கிட்டு வெயில் பகல் அப்படிலாம் இருக்காது. அதுக்கு பசிக்கும் போது நின்ன இடத்துலேருந்து வேட்டையாடி சாப்பிட்டுட்டு திருப்பி தன் குகையில் போய் ரெஸ்ட் எடுத்துடும். அதுக்கப்புறம் அதோடைய இறைகளே சுற்றி சுற்றி வந்தாலும் அது ஒன்றும் கண்டுக்காது. அடுத்து எப்போ பசிக்குதோ அப்போ தான் மீண்டும் வேட்டைக்கு போகும். அப்போ கொஞ்சம் சுகவாசி தான். சிம்ம ராசி ஆண்கள் சுகவாசிகள் தான். ஆனால் கடுமையான உழைப்பாளிகள். தேவைன்னு வந்துட்டால் இறங்கி வேலை செஞ்சு தன்னுடைய தேவைக்கு ஏற்ற அந்த அப்போதைய தேவைக்கான விஷயத்த சம்பாரிச்சுட்டு அடுத்து மறுபடியும் ரெஸ்ட் எடுப்பாங்க, அந்த காசு செலவு பண்ணுவாங்க. ரெண்டாவது, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்க சுகவாசி தானே தவிர தனக்காக அவங்க செலவு பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப கம்மி தான். தன்னுடைய தோற்றத்துக்கும் தன்னுடைய அந்த கெத்துக்குமான செலவு கம்மி தான். தன் குடும்பத்துக்காக அண்ணன், தம்பி, அம்மா, அப்பா, மனைவி, குழந்தைகள், நீங்கள் கேட்கலாம் எல்லா ஆண்களும் இது செய்கிறது தானே. ஆனால் இவங்கக்கிட்ட அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எப்படின்னா, தாங்கிட்ட உதவின்னு கேட்டு வரவங்க யாராக இருந்தாலும் அவங்களால முடிஞ்சதை செய்யாமல் இவங்களுக்கு இருக்கவே முடியாது. இவங்க என்ன பொருளாதார சூழலில் இருந்தாலும் சிம்ம லக்னத்து ஆனால யாராவது வந்து, தம்பி உங்ககிட்ட ஒரு ஹெல்ப்பு உன்னால் தான் செய்ய முடியும், உன்னை பற்றி தான் சொல்லி அனுப்பிச்சாங்க, இவர்கிட்ட போய் கேளுங்க, இவர் கண்டிப்பாக அவரால் முடிஞ்ச செஞ்சிருவாருன்னு சொன்னாங்க, உங்களை நம்பி வந்துட்டேன், நீங்கள் இல்லைன்னு சொல்லிடாதீங்க, எனக்கு இப்படி ஒரு உதவி தேவைப்படுது, அது பண உதவியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆளாக வந்து நிற்கணும் அப்படின்னாலும் சரி, என்னை நம்பி வந்துட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, ஒருத்தர் சும்மா கூட சொல்கிறார் உங்களை நம்பி வந்துட்டேன்னு சொன்னால் கூட அந்த பொய்யை நம்புவாங்க. ஏன்னா இவங்க வந்து எப்படின்னா இயல்புலேயே ஒரு ராஜா மாதிரி தான். அப்போது ஒரு ராஜா கிட்ட வந்து, ஐயா நீங்கள் தாயா பண்ணணுன்னு சொன்னால் அந்த ராஜாவுக்கு எப்படி தோணும், என்னை நம்பி வந்துட்டல்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. வந்தவன் அட்ரஸ் என்ன, பேர் என்ன, அவன் யார்கிட்ட வந்திருக்கான் எதுவுமே தெரியாது, என் முன்னாடி வந்துட்டா வா அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. அவனுக்காக சண்டை போடுறது, அவனுக்காக கோவப்படுறது, அவனுக்காக இந்த சட்டையை பிடிச்சி கேட்குறது, சம்மந்தப்பட்டவன் நின்றுட்டு இருப்பான், இவங்க அவனை போட்டு அவனுக்காக பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது மாதிரி சம்பவங்கள் நிறையா சிம்மராசி ஆண்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க. மற்றவருக்காக சண்டை போட்டு அதில் பிரச்சனையாகி அந்த பிரச்சனையில் வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. எங்கேயா போய் கையெழுத்து போட்டுறது, அதுக்கு வட்டி பணத்தை இவங்க கட்டிக்கிட்டு இருப்பாங்க, எங்கே போய் தண்டனை வாங்கி ஜெயிலில் போய் உட்காந்துருக்கிறது, இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் பிரச்சனை பண்ணுறது, அந்த பிரச்சனைக்கு அவங்க சம்மந்தமே இருக்காது, யாரோ ஒருத்தருக்கு உதவி கட்டாண்டு போய் நிற்பாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இவர்கள் பெண்களுக்கு செலவு செய்து பண விரயம் ஆகிறது. இவங்களுக்கு 8ஆம் இடம், சிம்மத்துக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் ஆகுது. அதுவும் அது வந்து குருவோட ராசி. 12ஆம் இடம் விரயஸ்தான். அப்போது அங்கே என்ன ஆகும், இவங்க ஒரு பெண்ணை நேசித்தாங்க அப்படின்னா அதை ஆத்மார்த்தமாக நேசிடுவாங்க. இவங்களால போய் எல்லா பெண்ணுக்கிட்டையும் ஒரே மாதிரி பேசுறது, சிரிக்கிறது, பழகிறது, பல பெண்களோட அப்படியே சந்தோஷமாக இருக்கிறது, அது இவங்களால முடியவே முடியாது. இவங்க ஒரு பொண்ணை வந்து நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த பொண்ணே வாழ்க்கைன்னு நேசிப்பாங்க. அந்த பொண்ணை சந்தோஷப்படுத்துறதுக்காக சகலமும் செலவு பண்ணுவாங்க. பல நேரங்களில் அந்த பொண்ணாலே மனவேதனை அடைஞ்சு மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. இரண்டாவது, பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்க தன்னை விட வயதில் மூத்த பெண்களை விரும்புறது, தன்னோட வயதில் மூத்த பெண்கள் திருமணம் செஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகளில் தான் வர்றாங்க. ரெண்டாவது, இவங்களுக்கு இந்த பூர்வீகம் அப்படிங்கிறது பெரும்பாலும் இவங்க பூர்வீகத்தை அனுபவிக்க முடியாது. பூர்வீகத்தில் அவங்க இருக்கவே முடியறதில்லை. அப்படி பூர்வீகத்தில் இருந்தாங்கன்னா அந்த அந்த சுற்றி இருக்கவங்க வந்து அவங்க வாழ விடுறதே இல்லை. இந்த பூர்வீகமே வேணாண்டா, நான் வெளியூர் போகிறேன் அப்படின்னு வெறுத்து ஒதுங்கி போகிறவங்க தான் பெரும்பாலும் சிம்ம ராசி ஆண்கள். ஆனால் சோகம் என்னென்னா, அவங்க வெளியூரில் வேலை பார்த்தா கூட, சார் நம்மளால் பூர்வீகத்தில் வாழ முடியலையே, நம்மளால் ஒரு காணி நிலம் கூட அங்கே வாங்கி இருக்க முடியலையே, இல்லை இருக்கிற சொத்தை போய் அனுபவிக்க முடியலையே, அப்பா அம்மாலாம் அங்கே இருக்கிறாங்களே, நம்ம இங்கே வந்து கஷ்டப்படுறோமேனு மனம் வேதப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் அவங்க சொந்த ஊரை பற்றி பேசுனீங்கன்னா அவ்வளோ அப்படி சந்தோஷமாகி உங்களுக்கு டீ வாங்கி கொடுத்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சிம்மராசிக்காரர் மதுரைக்காரராக இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவர் சென்னையில் வேலை பார்க்குறாருன்னா, அண்ணே நானும் மதுரை தானே, நீங்கள் மதுரை கேள்விப்பட்டேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. உங்களுக்காக என்ன வேணால் செய்ய ஆரம்பிச்சுடுறாரு. அவருடைய சொந்த ஊரை நினச்சி அப்படி ஒரு பெருமிதமும் சொந்த ஊர் மக்கள் நினச்சி அவ்வளோ பெரிய சந்தோஷமும் படுவார்.
அந்த ஏக்கம் வந்து அப்படியே பேசி பேசி தான் அந்த ஏக்கத்தை வந்து அவர் கழிச்சுக்குவார். எங்கள் ஊருடைய குலதெய்வம் தெரியுமா, அந்த கோயில் தெரியுமா, எங்கள் ஊர் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா, அந்த தண்ணி இங்கெல்லாம் என்ன சார் மெட்ராஸ், அங்கெல்லாம் தண்ணி அப்படி இப்படி ஊர் பெருமையை பேசுறதுக்கு காரணம் அவங்க ஊரில் இருக்க ஆசைப்படுவாங்க. ஆனால் ஊரில் இருக்கக்கூடிய பிராப்தம் அவர்களுக்கு கிடையாது. தந்தையே அவருக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தான். ஏன்னா அம்மா வழியாக தான் அப்பாவே ரீச் பண்ணுவார். அம்மானா உயிர், அப்பானா எதிரின்னு இல்லை. அப்பா மீது அலாதி அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், ஒரு நட்பு இருக்கும். ஆனால் இவரால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அவரும் அதை உள்வாங்கிக்க மாட்டார். ரெண்டு பேருமே புரிதல் இல்லாமல் ஒருத்தர் எதிரி மாதிரி பாவிப்பாங்க. ஆனால் சோகம் என்னன்னா, ஒருத்தர் மீது ஒருத்தர் மறைமுகமாக அலாதி அன்பு வச்சிருப்பாங்க. அப்பாவோட பேசுறது சார், பேச்சுவார்த்தையே இல்லை சார். அம்மா கிட்ட பேசுவோம் சார், அப்பாட்ட அவர் உள்ள வந்தால் நான் வெளில போயிடுவேன் சார், அவரால் தான் ஊரை விட்டு வந்தோம் சார், என்னை அவர் புரிஞ்சிக்கவே இல்லை சார், என்னை அவமானப்படுத்திட்டார் சார், ஊர் முன்னாடி வச்சு அடிச்சிட்டார் சார், எனக்கு அவருக்கும் வந்து ஆகாது சார். இப்படி தான் சிம்மராசி ஆண்கள் தன் தந்தையோடு இருக்கிறாங்க உறவுல. ஆனால் அதே தந்தையும் மகனும் ஆளுக்கு ஒரு இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்பா வெளிநாட்டில் வேலை பார்க்குறது, பையன் சிம்மராசி பையன் வீட்டில் இருக்கான், இல்லை பையன் சிம்மராசி பையன் வெளியூரில் இருக்கான், வெளிநாட்டில் வேலை பார்க்குறான், அப்பா கிராமத்தில் இருக்கார் அப்படின்னா, இந்த பிரிவு வந்து இந்த ரெண்டு கிரகத்தையும் வந்து நட்பாக்கிடுது. எப்படின்னா, பையனை நினச்சி அப்பா ஏங்குவார். பையன் வெளிநாட்டில் அவங்க அம்மாவை போட்டு சொல்ல பண்ணுவார், பையனுக்கு ஃபோன் பண்ணி அடி, அவன் சாப்பிட்டானா என்னன்னு கேளு, அவனுக்கு செலவுக்கு எதுவும் பணம் வேணும்னா நம்ம வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவோமா, இதெல்லாம் கேட்பார். ஏங்க அவனே சம்பாதிக்க போயிருக்கேன், இங்கேருந்து காசு அனுப்புவீங்களா? இல்லடி, அவன் உன் சமையல் சாப்பிட்டா தான் நல்லா ஆளாக இருப்பான், உன் சமையல் இல்லாமல் உன் சாப்பாடு இல்லாமல் என்னவோ கஷ்டப்படுறவன புள்ள அப்படி இப்படி பேசுகிறீங்க. அவன் இருக்க வரைக்கும் நீங்கள் கத்திக்கிட்டே கிடந்தீங்களே, சண்டை போட்டு, அது என்னவோ தெரியலம்மா, இங்கே இருக்கும்போது எனக்கு அவனுக்கு முட்டலும் முதலுமா இருந்துச்சு, இவன் போனதுலேருந்து எனக்கு அவன் நினப்பாவே இருக்குது அப்படின்வாங்க. அதே பக்கம் அங்கே இருந்து அவங்க அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணுவான். ஆனால் அப்பாவை பற்றியே கேட்டுட்டு இருப்பான். நம்ம அப்பா சாப்பிட்டாரா, மருந்து சாப்பிட்டாரா, ஆஸ்பத்திரிக்கு போகணுமே, டைமாக டேட் ஆச்சே, மாத்திரை தீர்ந்து போயிருக்குமே, ஒழுங்காக சாப்பிட்றாரா, அவர் வேலை பார்க்க வேணான்னு சொல்லு, நான் தான் வேலைக்கு போயிட்டானே, அவர் விஆர்எஸ் வாங்க சொல்லு, இல்லை விவசாயியாக இருக்காருன்னு வச்சுக்கலாம், அவர் இனிமேல் போகக்கூடாதுன்னு சொல்லி வரக்கூடாதுன்னு சொல்லி நான் ஆள் போட்டுடுறேன், நான் தான் சம்பாதிக்கிறேன்னு. ஏன்டா இங்கே இருக்கும்போது அப்பாவும் மகனும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறது எனக்கு வேலையாக இருந்துச்சு, இப்போ என்னடா அவர் என்னடா உனக்கு ஃபோன் பண்ணியான்னு என்னை கேட்குறாரு, நீ என்னடா எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்கள் அப்பாவை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்க, என்ன விளையாடுறீங்கன்னு கேட்டால் அந்த உறவு அப்படி தான் பிரிஞ்சு இருக்கும்போது தான் அது அந்யோன்யம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த சிம்மராசி ஆண்கள் அம்மா மீது அலாதி அன்பு அவங்களால அம்மாட்ட பேசாமல் இருக்கவே முடியாது. டெய்லி அம்மாட்ட பேசணும். வெளியூரில் இருந்தாங்கன்னா, வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா அம்மாட்ட பேச 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 தான் சந்தோஷம். நான் காலையிலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் என்ன நடந்துச்சுங்கிறத அம்மாட்ட ஒப்பிச்சா தான் அவங்களுக்கு மனசே ஆறும். அதே போல் சீட்டு பணம் போடுறது எல்லாமே சிம்மராசிங்க. சிட் ஃபண்டில் போட்டு பணம் போடுறது, இல்லைன்னா ஒரு நகை சீட்டு போடுறது, அந்த சீட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சேமிப்பு பண்ணி அதில் நகை எடுக்கிறது. அந்த நகை கூட தனக்கு எடுத்துக்க மாட்டாங்க, தங்கச்சிக்கு எடுத்து, தங்கச்சி பாசத்துக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறது எல்லாமே இந்த சிம்மராசி சிம்மலக்கண ஆண்கள் தான். நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க, உங்களுக்கு ஒரு தங்கை இருந்துட்டான்னா அந்த தங்கைக்கு இந்த சிம்மராசி லக்னத்தை சிம்மராசி ஆண் வந்து அந்த தங்கை பாசத்தில் பாசமலர் சிவாஜி தான். அவன் சீட்டுக்கு நகை சீட்டு போட்டு அதில் தங்கச்சிக்கு தோடு எடுப்பான். இவன் ஒரு சாதாரண ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு சட்டை எடுத்து போட்டிருப்பான். இங்கே அவன் சொல்கிறது மரியாதை குறைவாக நினச்சிக்க வேண்டாம் நேயர்கள், ஒரு அன்பின் பால் சொல்கிறது தான். அப்போ இந்த பையன் என்ன பண்ணுவோம், பிளாட்ஃபார்மில் ஒரு 200 ரூபாய்க்கு சட்டை எடுத்து போட்டுட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் தங்கச்சிக்கு வந்து விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸு சுடிதார் வாங்கிட்டு போய் ஊரில் போய் கொடுப்பான், இந்தா போட்டுக்க அப்படின்னு. அப்போ தங்கச்சி அழகாக போட்டோன்னா, நான் இந்த மாதிரி சுடிதார் போட்டதே இல்லை, எவ்வளோ நான் இது 8000 போட்டிருக்கு, 10,000 போட்டிருக்கு, மெட்ராஸில் வேலை பார்த்து எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவள் தங்கச்சி வந்து அப்படி ராணி மாதிரி இருக்கிறத இந்த சிம்மராசி ஆண் வந்து ரசிப்பான். அவளை படிக்க வைக்கணும், அவளுக்காக வீட்டு சண்டை போடுவான். இப்போ சப்போஸ் ஒரு சிம்மராசி பையனுடைய தங்கச்சி லவ் பண்ணிடுச்சுன்னா கூட அவளுக்காக சண்டை போட்டு வீட்டில் அந்த பையனை, அவள் பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது எல்லாமே இந்த சிம்ம லக்ன ஆண் தான். தங்கச்சி பாசத்துக்கு பேர் போனவன். அதே போல் தாய் பாசம் எப்படின்னா, நான் சொன்னபடி டெய்லி அம்மாட்ட பேசணும். அதே போல் சில ஆண்கள் என்ன பண்ணுவான், அவன் வெளியூரில் இருக்கும்போது கூட அவங்க அப்பாட்டே பேசி அவங்க அம்மாவை மட்டும் கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சுக்குவான். அம்மா நீ சமைச்சு போடுமா அப்படின்ட்டு. அம்மா சமையலை சாப்பிட்டுக்கிட்டு ஒரு சிம்மராசிக்காரன் வந்து வீட்டு வேலைக்கு போயிட்டு வரோன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகமே நம்ம தான்டா அப்படின்னு நினச்சிக்குவான். ஏன்னா அம்மா சமையல், அம்மாவோட ஸ்பரிசம், அம்மா கூடவே இருக்கிறதுன்றது வந்து அவனுக்கு வந்து உலகத்தில் வேறு எதுவுமே தேவையில்லை. சம்பளம் கூட பெரிய விஷயம் இல்லை, அம்மா இருக்கியா அவ்வளோதான். இதனால் என்ன ஆகும்னா, சிம்மராசி பெண்கள், அது சிம்மராசிக்காரனுடைய அந்த மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த சிம்மராசிக்காரருக்கும் ஒரு சின்ன டகஃபர் வந்துடும். நீங்கள் என்னை விட உங்கள் அம்மாவுக்கு தான் அதிகமாக இடம் கொடுக்குறீங்க, உங்கள் அம்மாவுக்காக என்னை வந்து வஞ்சிக்கிறீங்க, உங்கள் அம்மாவுக்காக என்கிட்ட பேசுகிறீங்க அப்படிங்கிறப்போ, இந்த சிம்மராசி ஆண்கள் வந்து பொதுவாகவே ஒரு ஆணுக்கு வந்து மாமியார் மனைவிக்கு அந்த அம்மாவுக்கு மனைவிக்கான அந்த பிரச்சனையை வந்து சிக்கி தவிப்பாங்க. ஆனால் அந்த சிம்மராசி ஆண்கள் பெரும்பாலும் அம்மாவுக்கு ஃபேவர் பண்ணி மனைவி திட்டு வாங்குவாங்க. மனைவியும் சமாளிக்க முடியாது, ஆனால் அம்மாவையும் விட்டு தர முடியும். இதே போல் அம்மாவை இழந்த ஒரு சிம்மராசி ஆணோட வாழ்க்கைங்கிறது வாழ்நாள் நரகம். பொதுவாகவே
ஒரு அம்மாவை இழந்துட்டாங்கன்னா எந்த பிள்ளையாக இருந்தாலும் அம்மாவை நினைக்காம இருக்க மாட்டாங்க. ஆனால் வாழும் காலமெல்லாம் அம்மா 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 அம்மான்னு வாழ்கிற ஒரு சிம்மராசிக்காரன் அவங்க அம்மா வாழ்ந்துட்டான்னா அதை நினச்சி 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 அவங்க நினச்சாலே கண்கணிக்குவான். அந்த அளவுக்கு தாய் பாசத்தின் மீது மிகுந்த அன்பு இருக்கும். ரெண்டாவது, குலதெய்வ வழிபாடுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. என் குலதெய்வம் 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 இல்லை, அவங்களோட இஷ்ட தெய்வம். ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தெய்வத்தின் மீது அப்படியே லயிச்சு அப்படி பிணைப்பாக அதை ரொம்ப தன்னோட வாழ்க்கையின் அங்கமாக எடுத்துக்குவாங்க. பெரும்பாலும் இவங்க சிவனுடைய அமைப்பில் இருப்பாங்க, சிவன் வழிபாடு பண்ணணும். அதே போல் இவங்களுக்கு வந்து முருகனுடைய வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை தரும். நான் எல்லா வீடியோஸும் சொல்கிற மாதிரி தான், திருப்பதியை விட இவங்களுக்கு திருவண்ணாமலை தான் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். திருவண்ணாமலை வந்து எந்த நாள் எந்த கிழமை என்னைக்கு போனாலும் வெற்றி. உங்களுக்கு கோயில் கிடைக்கல, பக்கத்தில் கோயில் இல்லையே, உதிக்கிற சூரியனை பாருங்கள். உங்களுக்காக தான் டெய்லி சிவன் வராது, சூரியன் தான் சிவனுடைய அம்சம். நீங்கள் சிவனை பார்த்து சூரியனை பார்த்து வணங்கி நீங்கள் அன்றைய நாள் தொடங்கிட்டீங்களே வெற்றி தான். சிம்மராசி ஆண்கள் பெரும்பாலும் நீங்கள் காலையில் எந்திரிச்சு வேலை பாருங்கள், சாயந்தரம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் தூங்குறது உங்களுக்கு வெற்றி. ஏர்லியராக தூங்கி ஏர்லியராக எந்திரிச்சு அந்த சூரியன் உதிக்கும் போது நீங்களும் உங்களுடைய நாளை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா சிம்மராசி ஆண்களுடைய வெற்றிங்கிறது அபரிமிதமான வெற்றியாக இருக்கும் வாழ்க்கையில். பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்கள் தான் வந்து இந்த நிலம் சார்ந்து, வீடு சார்ந்து, சொத்து சார்ந்து, வாகனம் சார்ந்து நிறைய வழக்கு வம்புகளை வந்து சந்திக்கிறது. பெரும்பாலும் இவங்களுக்கு தந்தை வழி சொத்து, பூர்வீக சொத்தே வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய தலைவலி தான். பூர்வீகத்தில் போய் செட்டில் ஆகவும் முடியாது, பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாது, தந்தையால் அன்பு கிடையாது, தந்தை வழி சொத்தில் அன்பு கிடையாது, தந்தை வழி வர்க்கங்கள் சொந்தங்களால் பெரிய பிரச்சனைகள் தான். பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து பித்ரு சபங்கள் இருக்குது. அப்போது இந்த இவங்களுக்கு 4ஆம் இடம் விருச்சிகன்றப்போ அங்கே அது வந்து காலவர்ஷத்துக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறப்ப இவர்களுக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த சொத்து சுகம் ப்ராப்பர்ட்டி இதனால் வந்து பெரிய தலைவலி இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணிக்கணும், மனைவி இல்லை குழந்தைகள் மூலமாக அவங்களுடைய பேரில் சொத்து வாங்கிக்கிறது, அவங்க பேரில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸை ரைஸ் பண்ணி அதை இவங்க அனுபவிச்சுக்கிறதா இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக கொடுக்கும். ரெண்டாவது, இவங்க தன் பேரில் சொத்து வாங்கணும்னு நினச்சாலே அந்த சொத்தே இவங்களுடைய நிம்மதியை வந்து குலைச்சிடும். அப்போது ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பூர்வீக ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு வேடிக்கை பார்க்கக்கூடிய சொத்து தான். பூர்வீகம்ன்றது வேடிக்கை பார்க்கக்கூடிய அமைப்பு தான் இவங்க சிம்மராசி சிம்ம லக்னத்துக்கு. அங்கே போய் அவங்களால வாழவே முடியாது. பெரும்பாலும் இவர்களுக்கு வந்து மனைவிக்கு தான் சொத்து சேர்க்கறது, மனைவியின் பேரில் சொத்து வாங்குறது, மனைவிக்கு செலவு பண்ணுறது, இதெல்லாமே அவங்களுடைய இயல்பான விஷயங்கள். அதன் மூலமாக அவங்க அணைஞ்சிக்கிறதா வந்து எப்போதுமே அவங்களுக்கு அட்வைசபிளான ஒரு விஷயம். அதே போல் இந்த சிம்மராசி சிம்ம லக்னத்தால் யாருக்கிட்டையும் கைகட்டி வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். தனக்கு முழு சுதந்திரம் இருக்கிற இடத்துல தான் அவங்க வந்து வேலை பார்ப்பாங்க. இன்னொரு தலைவருக்கு கீழே வேலை பார்க்கணும் அப்படின்னா அந்த பாஸ் வந்து இவரை வந்து முழுசாக சுதந்திரமாக ஃப்ரீடமாக இது உன் கம்பெனின்னு நினச்சி ஒர்க் பண்ணு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த இடத்துல இருப்பாங்க. இவங்களை சூப்பர்வைஸ் பண்ணுறது, இவங்களை அடக்குமுறை பண்ணுறது, இவங்களை வந்து கட்டுப்படுத்துறது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்போ இதுக்கு பதிலாக நான் சொந்தமாக தொழில் பண்ணிக்கிறேன்டா, எனக்கு நானே ராஜா, நானே மந்திரி, எனக்கு நானே பாஸ், ஐ எம் மை ஓன் பாஸ் அப்படின்ற கான்செப்டில் வந்து அவங்க வேலை பார்ப்பாங்க. அதே போல் கொடுத்த வாக்கு, ஒரு சொல்லிட்டாங்கன்னா அந்த சொல்லுக்காக நிற்கிறது எல்லாமே இவங்க தான். கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது. அதே போல் ஒரு பொண்ணு தன்னை நேசிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா அந்த பொண்ணோடைய கொடுத்த வாக்குக்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவாங்க. அதன் பிறகான விஷயம் அதுக்கப்புறம். அதே போல் ஒரு இடத்துல வந்து நான் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா செஞ்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா அதை மற்றவங்கள்ட்ட கடன் வாங்கியாவது அந்த வாக்கை காப்பாற்றிட்டு அதுக்கு வட்டி கட்டுறது. அந்த அளவுக்கு சொல்லு காப்பாற்றுறதுல மிகச்சிறந்த பண்பாளர்கள் இந்த சிம்ம ராசி ஆண்கள், சிம்ம லக்னத்து ஆண்கள். அதை கமாண்ட் ரெஸ்பெக்ட்னு சொல்லுவாங்க. ஒருத்தருடைய தோற்றம், ஒருத்தருடைய பாவனை, ஒருத்தரோட தோரணையே வந்து நமக்கு வந்து வணக்கம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வைக்கும். அந்த ஒரு தோற்றம் எல்லாமே இந்த சிம்ம ராசி ஆண்களுக்கு, சிம்ம லக்னத்து ஆண்களுக்கும் உண்டு. அதே போல் மனசாட்சிக்கு மட்டும்தான் பயப்படுவாங்க. மனசாட்சிக்கும் கடவுளுக்கு மட்டும்தான் பயப்படுவாங்க, வேறு எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. எந்த ஒரு ஆணவத்துக்கும் அதிகாரத்துக்கும் தலை வணங்கவே மாட்டாங்க. அவங்க மனசாட்சி தான் அவங்களுக்கு கோர்ட். அந்த அவங்களுக்கு வந்து மனசாட்சி வந்து சரின்னு சொல்லிடுச்சுன்னா அதை செஞ்சுருவாங்க, சரியில்லைன்னு சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க. எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் செய்ய மாட்டாங்க. அவங்க எப்பேற்பட்ட பொருளாதார சிக்கலில் இருந்தாலும் பணத்தை கொடுத்து ஒரு பொருளை கொடுத்து அவங்கள விலைக்கு நீங்கள் வாங்கவே முடியாது. அவங்க கோர்ட்டில் அவங்களுக்கு சரின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த விஷயத்தை செய்வாங்க, இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. வெரி பவர்ஃபுல், வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல், ஒரு மரியாதைக்குரிய ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. மரியாதை எதிர்பார்க்கக்கூடிய பர்சனாகவும் இருப்பாங்க. ரெண்டாவது, புகழ்ச்சி விரும்பி தன்னை புகழணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதாவது ராஜா என்ன பண்ணுவார், கவிஞர்களை புலவர்களை கூப்பிட்டு வந்து என்னை புகழ்ந்து பாடுங்கள்னு சொல்லி உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறது தானே ராஜாவுடைய ஒரு ஹாபியே, புகழ்ந்து பாடுறது. அப்படி புகழ்ந்து பாடினவங்களுக்கு பரிசில் தர்றது, பொற்கிழி தர்றது. அப்போது தன்னை புகழக்கூடியவங்கள ஒரு 4 பேரை எப்பவுமே கூட வச்சுக்குவாங்க. அந்த புகழ்னா அவங்க அப்பா அப்படி இருக்கும். அதற்காக என்ன வேணால் செய்ய தயாராக இருப்பாங்க. அப்போது ஒரு சிம்ம ராசி ஆணை புகழ்ந்துட்டிங்கன்னா அவங்க எது வேணாலும் செய்வாங்க. பட் ஆனால் பெரும்பாலும் அவங்க ஏமாற்றப்படுறாங்க, முதுகில் குத்தப்படுறாங்க. தன்னை போல தான் எல்லாரும் வந்து உண்மையாக இருப்பாங்கன்னு அவங்க நம்பி ஒரு விஷயத்தை செஞ்சு அந்த நம்பிக்கை துரோகங்களை அனுபவிச்சிருவாங்க. ஸோ ஒரு சிம்மராசி ஆண் வந்து சிவனுக்கு நிகரானவர். திறந்த உள்ளத்தோட பிளெயின் பேப்பர் போல்
ரொம்ப உண்மைக்கு நிகராக ஒரு பிரகாசமான ஜோதி போல், ஒரு விளக்கு போல் அவங்க வந்து இருப்பாங்க. நீங்கள் ஒரு சிம்மராசிக்காரருடைய அன்பை நல்லா பயன்படுத்திக்கங்க, உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். ஆனால் ஒருபோதும் அந்த அன்பை துஷ்பிரயோகப்படுத்திடாதீங்க. அந்த அன்பை வந்து நீங்கள் விலை பேசிடாதீங்க. அந்த அன்புக்கு பாத்திரமாக இருங்க. அவங்க மனசை புண்படுத்திடாதீங்க. ரொம்ப காயப்பட்டுடுவாங்க. மீண்டும் அவங்க இன்னொருத்தர் உதவி செய்யும் போது நீங்கள் செஞ்ச துரோகம் தான் அவங்க ஞாபகம் வரும். உண்மையிலே தேவைப்படுறவருக்கு இவருடைய உதவி போய் சேராமல் போகிறதுக்கு நீங்கள் ஒரு காரணம் மறந்துடாதீங்க. அவரோட அன்பு பாராட்டுங்க, நட்பு பாராட்டுங்க. அந்த அன்புக்கு பாத்திரமா இருங்க, அந்த நட்புக்கு உண்மையாக இருங்க. சிம்மராசிக்காரரை பக்கத்தில் வச்சுக்கோங்க. அவங்க உங்களுக்கு விசுவாசமாக இருப்பாங்க, நீங்கள் அவங்களுக்கு விசுவாசமாக இருங்க. அன்பால் அவங்கள டீல் பண்ணுங்கள். அன்புக்கு ஏங்குறவங்க தான் சிம்மராசிக்காரங்க. ஸோ அன்பை கொடுத்து அவங்களோட அன்பை வச்சுக்கோங்க. சிம்மராசி ஒரு மிகச்சிறந்த உன்னதமான ஒரு மிக பிரம்மாண்டமான ராசி. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும், உங்கள் ஜாதக பலனை தெரிஞ்சுக்கணும், உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும், வெற்றி பெறுவதற்கு என்னமான சூத்திரங்கள், வழிகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டுக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பலன்கள் நான் சொல்கிறேன். நன்றி.